வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி ரொம்பவே வித்தியாசமான டேஸ்டியான ஒரு ரைஸ் ரெசிபி தான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சிக்க போகிறோம். 2 கைப்பிடி தனியா, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6-7 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை எடுத்துக்கிறோம். இது எல்லாத்தையும் ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கணும். அடுப்பு ரொம்பவே சிம்மில் வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ரொம்ப பொறுமையாக வறுத்தெடுத்தோன்னா நல்ல வாசனை வரும். பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கலாம். அதில் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கிறேன், 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வந்த உடனே இறக்குனா சரியாக இருக்கும். தனியா அழுத்தி பார்த்தோன்னா நல்லா உடைபடும். இப்போ அதை ஆற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். இதுக்கு முழுசாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துனா கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா கரெக்டாக இருக்கும். 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். நீங்கள் குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் விளக்கெண்ணெய் கொஞ்சமாக விடுவேன். 1 டீஸ்பூன் விட்டால் சரியாக இருக்கும். இது மசாலா அளவுக்கு ரொம்பவே மசியணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கலர் மாறினா போதும். ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிடலாம். தக்காளியும் நல்லா கலர் மாறணும். வேணும்னா ஒரு துண்டு தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். எல்லாம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைபடும். இந்த மாதிரி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். சூடோடு அரைக்கும்போது இதோட கண்டென்ட் மாறிடும். அப்புறம் டேஸ்ட் நல்லா வராது. இப்போ ஃபஸ்ட்டு வறுத்தது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை முதல்ல பவுடராக அரைச்சிக்க போகிறோம். பவுட்ரு ரொம்ப நல்ல ஸ்மூத்தான பவுடராக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த தக்காளி வெங்காயத்தை இதுலேயே சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்க போகிறோம். இதுவும் நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க. இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி அரைச்ச உடனேவே சூப்பரான வாசனை வரும். இப்போ ஒரு குக்கரை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் நிறையா தான் விடணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். எப்பவுமே கடுகு பச்சையாக இருக்கும்போது மற்றதெல்லாம் சேர்த்தக்கூடாது. அப்படி சேர்த்துணுன்னா கசப்பு வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெடிச்சதுக்கப்புறம் தான் மற்ற பொருள்லாம் சேர்த்தணும். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் நல்லா கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கணும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தோல் சீவின ஒரு முழு சுரைக்காயை சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸில் இருக்கும். ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா பிஞ்சாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. காய் இந்த எண்ணெயிலேயே வேகணும். அப்போ தான் ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே வதக்கிட்டோன்னா கரையவும் செய்யாது, தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கணும். ஓரளவுக்கு இந்த மசாலாவில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போன உடனே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலா எல்லாம் காயில் பிடிச்ச உடனேவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம நார்மலாக வைக்கிற மாதிரி 1 டம்ளர் ரைஸுக்கு 2 டம்ளர் தண்ணி தான் விட போகிறோம்.
இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் ஊற்றுறது கூட அதை அளந்தே சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அதிகமாக போயிடும். நான் இந்த மாதிரி அளந்து வச்சு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரைஸ் வந்து நம்ம நார்மலாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ரைஸே போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் போடாமல் மூடி வைக்கிறேன். இது வந்து ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து ரைஸ் சேர்த்துடலாம். இப்போ வந்து உப்பெல்லாம் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எதுவும் பத்தலைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். வந்து அரை மணி நேரம் ஊறினா சரியாக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். இப்போ வந்து ஒரு தடவை உப்பு செக் பண்ணிக்கிட்டு குக்கரை மூடிடலாம். நம்ம வந்து உப்பு பார்க்கும்போது இந்த மாதிரி கலவை ரைஸுக்கு எப்போவுமே உப்பு அதிகமாக இருக்கணும். உப்பு காரமும் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா தான் சாதம் வேகும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்தில் வரும். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக வரும். சீக்கிரமாகவே விசில் வந்துடும். வெயிட் சேர்த்துக்கிறேன். 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது வந்து விசில் ரொம்ப நேரம் வரைக்கும் வரும். நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போது வர்ற மாதிரி ரொம்ப நேரம் விசில் வரும். பாருங்கள், 3 விசிலில் எடுத்துட்டேன். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக கிடச்சிருக்கு. கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும், நான் இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் செய்வேன். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச சாப்பாடு இது. இது வந்து எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.